அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, குறிப்பாக சிம்மராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேது, கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன், திருதிய ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2இல் சுக்கிரன் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் தோஷங்கள் குறைந்து அமைதி நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவதால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறைந்து அமைதி பிறக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல 3இல் புதன் செவ்வாயோடு அமர்ந்திருக்கிறார். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அது மட்டுமில்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விலகி சென்ற உறவினர்கள் வீடு தேடி வரலாங்க. சில நல்ல செய்திகள் காதில் விழுந்து உற்சாகத்தை அதிகப்படுத்தலாம். குருவினுடைய பார்வையால் குழந்தைகளின் நலன் குறித்த சிந்தனைகள் மேலோங்குங்க. அவர்களுக்கான சேமிப்பும் திட்டங்களும் மகிழ்ச்சியை தர இருக்கு. தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் சில ஏற்படலாம். 2ஆம் இடத்தில் சூரியன் மன உளைச்சலையும் கோபமான வார்த்தைகளையும் தந்து விரோதத்தை விலை கொடுத்து வாங்க வைக்கும் என்பதால் எச்சரிக்கையுடன் பேசுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வக்ர சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யம் பாதிக்கப்படுங்க. கருத்து வேற்றுமை காரணமாக அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட இருக்கு. விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. அதன் காரணமாக மருத்துவ செலவுகள்ல பணம் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு. லக்னாதிபதி சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதால் சிறு சிறு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். வரவை விட செலவுகளே அதிகமாக இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. தினமும் சம்பந்தமான முயற்சி, திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினம் தாங்க. கலத்திரஸ்தானத்திற்கு வக்ர சனியினாலும் ராகுவினாலும் பாதிப்பு உள்ளதால் கணவன் மனைவிடைய ஒற்றுமை குறையும். அலுவலக பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ
கணவன் மனைவி இடையே தற்காலிகமாக பிரிவு ஏற்பட இருக்குதுங்க. வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்கு. சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சலுகைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஆரம்ப சம்பளமே உங்களுக்கு உற்சாகத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு சிலருக்கு பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலத்திற்கு மாற்றம் ஏற்படக்கூட தயங்காமல் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு மிகவும் நன்மை செய்யுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போட்டிகள் அதிகமாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபத்தை பெற்றுத்தர இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துகிறார். நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் இதுங்க. வெளியூர் பயணங்கள், புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு. அதனால கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் முழுவதுமே கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள், வருமானத்தை உயர்த்துங்க. சங்கீத சபாக்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வரவேற்பாங்க. திரைப்படத்துறையினருக்கு சுக்கிரன் லாபகரமாக சஞ்சரிப்பதால புதிய தயாரிப்புகளை வெளியிடலாம். நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற சில மாதங்களாக மந்த நிலையில் இருந்து வந்த கட்சி பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள். அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள புதன் இப்போது உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உயர்கல்விக்கு வெளிநாட்டில் இடம் கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கப்படும் என்பதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதனால் ஆரம்பத்திலிருந்தே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பும் விளைச்சல் பற்றி கவலையும் மனதை அரிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். பழைய கடன்கள் தொல்லை தரும். கூடுமானவரை பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அன்றாட பணிகள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் ஸ்ரீகந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.